வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு. ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவல். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஒதுக்கப்பட்ட பெருந்தொகை. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். ஊடகவியலாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியிட்ட ஜனாதிபதி அனுர. புத்தாண்டு காலத்தில் குறைந்த விலையில் பொருட்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். போதைப்பொருள் துப்பாக்கிகளுடன் சிக்கிய சந்தேக நபர். கோதுமை மாவின் விலையை குறைக்க முடிவு. தலவாக்கலையில் அதிர்ச்சி, ஒரே வீட்டில் உயிரிழந்த பல ஆடுகள். ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட சன நெரிசல், 18 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசு சேவையில் சம்பள கட்டமைப்பை திருத்தி அமைப்பதன் மூலம் சம்பள திருத்தத்தை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. அதன்படி அரசு சேவையில் குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபா 15,750 அதிகரித்து ரூபா 24,250 ரூபா 40,000 உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்த ஜனாதிபதி தற்போதுள்ள தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் என்றும், அடிப்படை குறைந்தபட்ச சம்பளத்திற்கு ரூபா 8,250 நிகர அதிகரிப்பு முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் நீதித்துறை சேவைகள், மாவட்ட நிறுவனங்கள், சட்டப்பூர்வ சபைகள், பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகளின் சம்பளமும் அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபா 15,750 அதிகரிப்பதோடு வருடாந்திர சம்பள உயர்வின் மதிப்பு 80% அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். அதன்படி குறைந்தபட்ச வருடாந்திர சம்பள உயர்வு ரூபா 250 ரூபா 450 ஆகவும், ரூபா 500 சம்பள உயர்வு ரூபா 900 ஆகவும் உயர்த்தப்படும் என்று முன்மொழியப்பட்டது. இந்த சம்பள உயர்விற்கான மொத்த மதிப்பிடப்பட்ட செலவு ரூபா 325 பில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதன்படி இந்த சம்பள உயர்வு பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், ஆரம்ப நிகர சம்பளமாக ரூபா 5,000 மற்றும் மீதமுள்ள 30% ஏப்ரல் 2025 முதல் செயல்படுத்தப்படும் என்றும், மீதமுள்ள 70% ஜனவரி 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் சமபாகங்களாக வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். எனவே 2025 ஆண்டில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வுக்காக ரூபா 110 பில்லியன் ஒதுக்கப்பட உள்ளது. கோதுமை மாவின் விலை குறைக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஃப்ரீமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் நாளை முதல் கோதுமை மாவின் விலையை குறைக்க முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் 1 கிலோகிராம் ஃப்ரீமா மற்றும் செரண்டிப் கோதுமை மாவின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி உரகஸ் மன்ஹந்திய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொடகிரல பிரதேசத்தில் போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உரகஸ் மன்ஹந்திய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொடகிரல பிரதேசத்தில் வசிக்கும் 35 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 2 வெளிநாட்டு துப்பாக்கிகள், 2 உள்நாட்டு துப்பாக்கிகள், 10 தோட்டாக்கள் மற்றும் 2,500 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை உரகஸ் மன்ஹந்திய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான மானிய நடவடிக்கையாக பண்டிகை காலத்திற்கான உணவுப் பொதி ஒன்றை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெறும் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இதன் மூலம் மக்கள் குறைந்த விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்க முடியும். புத்தாண்டு காலத்தில் லங்கா சதச நிறுவனத்தின் மூலம் அரிசி, டின்மீன், பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் கருவாடு உள்ளிட்ட உலருணவுப் பொதிகளை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த பொதியை வழங்குவதற்கான செலவுக்காக வரவு செலவு திட்டத்திலிருந்து 1,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளது. எமது அரசாங்கத்தில் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தரமான மற்றும் உரிய விதத்தில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி 2025ஆம் ஆண்டில் 19 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கும் என்றும் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் அனுர குறிப்பிட்டுள்ளார். 2028ஆம் ஆண்டில் கடனை திருப்பிச் செலுத்த தொடங்கும் போது நாட்டை அபிவிருத்தி செய்வதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளதுடன் 2025ஆம் ஆண்டுக்குள் 5% பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் நிறைந்த ஆட்சி, தோல்வியடைந்த பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொறுப்பற்ற நிர்வாகமே நாடு எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு காரணம். அந்த காரணங்களாலேயே மக்கள் வரிசையில் நின்று இறக்க நேரிட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏழை மக்கள் மிகவும் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார வளத்திற்கு பங்களிப்பு செய்யும் கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதி ஒன்றை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று காலை நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் சீன குடியரசின் உதவியுடன் 1996 வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி கொட்டாவ பகுதியில் 108 வீடுகளை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டம் வெகு விரைவில் நிர்மாணிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபல உதவித்தொகை 5000 ரூபாவிலிருந்து 7500 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மாணவர்களின் மாணவர் உதவித்தொகை 4000 ரூபாவிலிருந்து 6500 ரூபாவாக அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். இதற்காக 4600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்களின் ஊட்டச்சத்துக்காக 7000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் போஷாக்குக்கான திரிபோஷா திட்டத்துக்கு இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதிக்கு முன்பு ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியமும் 3 கட்டங்களாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். 2020 ஜனவரி 1ஆம் திகதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதியங்களை பொது நிர்வாக சுற்றறிக்கை எண் 1 படி 2020ஆம் ஆண்டுக்கு பொருந்தக்கூடிய சம்பள அளவுகளின் அடிப்படையில் 3 கட்டங்களாக திருத்தப்படும் என தெரிவித்தார். அத்துடன் மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதங்களை வழங்க 15000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை முதியோர்களுக்கான உதவித்தொகை கொடுப்பனவை ரூபாய் 3000 ரூபாய் 5000 உயர்த்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டெல்லி ரயில்வே நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 18 பேர் உயிரிழந்துள்ளதுடன் குறைந்தது 10 பேர் காணாமல் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் நோக்கில் டெல்லி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்தவர்களிடையே இவ்வாறு சன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யப்படாத ரயில் டிக்கெட்கள் விற்பனை செய்யப்பட்டமை மற்றும் ரயில்களின் தாமதம் என்பன பயணிகளிடையே நெரிசல் ஏற்பட்டமைக்கான காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலவாக்கலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தலவாக்கலை ஹொலிரூட் ரத்னிகள தோட்டத்தில் உள்ள வீட்டில் ஒரே இரவில் 8 ஆடுகளும் ஒரு நாயும் இறந்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த வீட்டின் ஆட்டு தொழுவத்தில் 12 ஆடுகள் காணப்பட்ட நிலையில் காலை தொழுவத்திற்கு ஆடுகளுக்கு உணவு கொடுக்க சென்ற வேளையில் ஒரே நேரத்தில் 8 ஆடுகளும் காவலுக்கு இருந்த ஒரு நாயும் இறந்துள்ளமையால் வீட்டின் உரிமையாளர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் முன்னெடுத்து வருவதோடு பரிசோதனைக்காக தலவாக்கலை கால்நடை வைத்திய காரியாலயத்திற்கு இறந்த ஆடுகள் மற்றும் நாய் ஆகியவற்றினது உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன.
அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு. ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவல். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஒதுக்கப்பட்ட பெருந்தொகை. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். ஊடகவியலாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியிட்ட ஜனாதிபதி அனுர. புத்தாண்டு காலத்தில் குறைந்த விலையில் பொருட்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். போதைப்பொருள் துப்பாக்கிகளுடன் சிக்கிய சந்தேக நபர். கோதுமை மாவின் விலையை குறைக்க முடிவு. தலவாக்கலையில் அதிர்ச்சி, ஒரே வீட்டில் உயிரிழந்த பல ஆடுகள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.